வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நாம் இதுக்கு மேலே வந்து அந்த பையன் நம்மளுக்கு இல்லைன்ற அளவுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் இதுக்கு மேலாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு எனக்கு பயம் இல்லை, இந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நான் வந்து அவனை தேடி போயிட்டேன். சரி ஒருவேளை அந்த ஊரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். நான் கிளம்பி போன நேரம்னு பார்த்தா அவங்க ஊர்லேயே இல்லை போல, கோயம்புத்தூர் போயிட்டாங்க. ஃபோன் பண்ணி கேட்டப்போ நான் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கேன்னு சொன்னாங்க. சரி நான் நம்பவே இல்லை, சரி பொய் தான் சொல்கிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை நான் போய் பார்க்குறேன், நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, சரி வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கலான்னு போனேன். ஆனால் அங்கே நான் போகிறதுக்கு முன்னாலேயே நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன், யாருக்கும் தெரியாமல். அங்கே நான் போகிறதுக்கு முன்னாலே அங்கே எங்கள் வீட்டு ஆளுங்க இருக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஆளுங்க இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பஸ்ஸை விட்டு இறங்கலை, அப்படியே அந்த பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போதோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த பஸ்ஸும் ஏதோ ஒரு எண்டு ஸ்டாப்பிங், ஒரு ஊர் கிராமம், அந்த ஊரில் போய் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரில. திரும்பவும் அதே பஸ்லேயே உட்காந்துருந்தேன். ஆனால் நான் ஸ்டாப்பிங்கில் இறங்க மறந்துட்டேங்கன்னா என்னை திரும்ப கொண்டு போய் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே பஸ்லேயே உட்காந்துட்டேன். திரும்பவும் நான் போயிட்டு கொண்டலாம்பட்டி பைபாஸ் வரைக்கும் போய் அங்கே உட்காந்துருந்தேன். அங்கே உட்காந்துட்டு ஃபோன் பண்ணேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப். திரும்ப வீட்டுக்கு போனால் அடி வெளுத்துருவாங்கன்னு தெரியும். அதனால் வந்துட்டு நான் திரும்ப வீட்டுக்கு போகக்கூடாதுன்றதுல ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டலாம்பட்டியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போய் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு கிளம்புனா அந்த அக்கா வீடு தெரியாது எனக்கு. ஒரு டைம் தான் போயிருக்கேன், நைட்டில் போயிருக்கேன், அதனால் சரியாக வீடு தெரியல. அவங்கக்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி அவங்க போனான்னு ஒரு அக்கா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து அப்படியெல்லாம் இங்கே யாரும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்னாச்சு கண்ணு, ஏன் இப்படி இருக்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஃபோனுக்கு சார்ஜ் போடணும், ஃபோனுக்கு சார்ஜ் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன். உடனே சார்ஜ் போட்டு உட்கார வச்சு என்ன ஏதுன்னு விசாரித்தாங்க அந்த பாட்டி. நான் எதுவுமே சொல்லலை, இல்லை நான் உங்கள் வீடு தேடி வந்தேன், வீடு தெரியல, சார்ஜ் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு உட்காந்துருந்தேன். அந்த பாட்டி சாப்பிட்றியான்லாம் கேட்டாங்க. சாப்பிட்டியா, ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை பாட்டி, எனக்கு சார்ஜ் மட்டும் போட்டு கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் மட்டும் போட்டுட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன்.